நாங்க சாந்திபுரம் கிராமத்துல இருக்கிறோம். இப்ப நாங்க 25 வருஷ காலமாக உண்மையிலே நாங்க எல்லா எம்பிமாருக்கும் நாங்க ஓட்ஸோட போட்டு எங்களுக்கு உதவி செய்து சொல்லி ஒழுங்கான ரோட்டுகள் இல்ல, ரோட்டு வீதிகள் இல்ல. மழை காலம் வந்தா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பொம்பளை நாங்க சட்டையை தொடர் மட்டும் உயர்த்திக்கன்னா போறோம் நாங்க. சரி அப்படி அந்த எங்களுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிடாது. மற்ற எங்களுக்கு தந்த எஸ்டி இந்த வீடு தந்தாங்க ஹவுசிங் திட்டத்தால 40,000 வீடுத்திட்டோம். நாங்க அந்த வீடுத்துல இருக்கல, அந்த வீடுக்குள்ள வந்து பாருங்க ஏன் ஒடுக்கு மேலால தண்ணி கீழே தண்ணி பிள்ளைகளை வச்சிருந்து இருக்கல, எங்களுக்கு படுக்க இருக்கு, எங்களுக்கு ஒழுங்கான நிம்மதியான வாழ்க்கை இல்லையா. நாங்க இந்த வீட்டு திட்டத்தை கேட்ட சொல்றாங்க உங்களுக்கு ஹவுசிங் வீடு தந்தோம், ஹவுசிங் வீடு தந்தோம், இதைத்தான் சாப்பிட்டாங்களோ எங்களுக்கு ஒரு வீடு திட்டம் திரும்பி தந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு அது தரமில்லாத ஓடுகளும் தரமில்லாத கல்வி சாமான்களும் தந்தது. மற்றது 25 வருஷமா நாங்க இருக்கிறோம். இங்க போக்குவரத்து அது எங்களுக்கு இல்லையா. நாங்க அத காரணம் காட்டேக்கல சொல்றாங்க ஒழுங்கான வீதி இல்லாம நாங்க பஸ் விடையில டிப்போக்கு அறிவிச்சா அந்தத்தான் காரணம் காட்டுறாங்க. இந்த பிரதான ரோட்ல பிரதானமான ரோட்டு இது இதெல்லாம் நிக்கல ஆக்சிடென்ட் பண்றது, நாய்கள் வீட்டுக்கு இருக்கலாம், தெருக்கள்ல வந்தா மனுஷ மக்கள் அடிபட்டு நேற்றுல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு லேடி சாக பார்த்தா. வெள்ள நிலைமையில இருக்கல இதுக்கவே இயலாது. சாப்பாடு இல்லாம ஜனங்கள் இருக்குது. வருத்தக்காரங்க நேசகரம் ஒரு அமைப்பு வந்து எல்லாம் நிறைய சாப்பாடுகளும் இல்லாம இந்த நேசகரம் ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு நாங்க அதுல இருக்க முடியாது. இருந்தா சாப்பாடு பாசம் தான் எங்களுக்கு 10 கொடுக்க சரி. அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்க அந்த 10 பாசல அநேகமான பேர் எல்லாருமே கூடுதலா வயது போனாக்கள்லாம் வீடுகளை வச்சுக்கா போக என்ன காரணம் சொன்னா டாய்லெட்டுக்கு சொல்ல நிறைஞ்சி தண்ணி நிறைஞ்சி பாவிக்கல அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லாதையா. அது வேற பிரச்சனை வருத்தங்கள் வரும். அதால எங்களுக்கு இந்த துண்டுகளையும் எந்த நிவாரணமும் எங்களுக்கு வழங்கப்பட இல்லை. ஒன்றாலும் எங்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கப்பட இல்லை. போய் இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு பேருந்து போய் இருக்கேன்னு சொல்லுங்க தம்பி. முக்கியமான இதுன்னா அவங்களுக்கு இந்த அரிசி பருப்பு நிவாரண சாமான்களை கொடுத்தா அவங்க வீட்டுல இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டு கொண்டா இருப்பாங்க. படிக்க பிள்ளைகள் இந்த டைமுக்கு 7 லட்சம் போடுறாங்க. அதனால பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அங்க இங்க போகவே இயலாது. குமார் பிள்ளைகளை கொண்டு போய் நிக்க இடத்துல பிரச்சனை வீட்டுல ஒரு சாமான் இருக்காது. நாங்க வந்து பார்த்தா கல்லர் களவு எல்லாம் நடக்குது. அது நடக்குது. எங்களுக்கு மனமிறங்கி ஏதென்றாலும் எங்களுக்கு கிராமத்தை பின்தங்கின கிராமத்தை இந்த இடத்துல படிச்ச பிள்ளை எல்லாம் இருக்குது இல்லையா. எல்லாம் நல்லா படிச்ச பிள்ளைகள் இருக்கு, இன்னும் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த நிலைமை அவங்க நம்பியால நாங்க ஓட்டு போடுறோம். சொல்லுங்க அவங்க நம்பி நாங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு நாங்க இந்த ரோட்ல நிக்கிற நிலைமையில வளவலாம் வெளியில இறங்க இல்லாது முழங்காலுக்கு மேல இருக்கு தண்ணி. அதுக்கான நிவாரணங்கள் ஒன்றுமே தரையில்லை. யாரும் இல்ல ஒருத்தரும் வரவே இல்லை. சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களா? 2 பிள்ளை இருக்கு, 2 பேர பிள்ளைகள் இருக்கு. தண்ணி இருந்துமே நீங்க இப்ப பள்ளிக்கூடங்களுக்கு போயில்லையா? அவருக்கு இல்ல அது என்ன அவருக்காக தான் நீங்க போகாம இருக்கீங்க.